ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம முருகனின் 3ஆம் படை வீடான பழனியை பற்றி பார்க்க போகிறோங்க. நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான 3ஆம் படை வீடான பழனி, அதாவது திருவாவினன்குடி, அங்கே அமைந்துள்ள முருகனை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட்டோ அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்க. இதில் நமக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து க்ராசரி ஐட்டம்ஸ், பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குங்க. இவங்க டோர் டெலிவரி பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாரத முனிவர் தனக்கு கிடைத்த ஞான பழத்தை அம்மையப்பரான சிவன் பார்வதியிடம் கொடுக்க வராங்க. அவங்க பழத்தை தன் பிள்ளைகளான விநாயகருக்கும் முருகனுக்கும் கொடுக்கலாம் என்று முடிவு பண்ணுகிறார்கள். அதற்காக இருவருக்கும் ஒரு போட்டி ஒன்று வைக்கிறாங்க. அந்த போட்டியில் யார் உலகத்தை 3 முறை சுற்றி வலம் வருகிறார்களோ அவர்களுக்கே இக்கனி கொடுக்கப்படும் என்று சொல்கிறார்கள். இதை கேட்ட முருகன் உடனே தன் வாகனமான மயில் மீது ஏறி உலகை சுற்றி வர சென்று விட்டார். ஆனால் விநாயகரோ தன் அம்மையப்பன் தான் தன்னுடைய உலகம் என்று கருதி 3 முறை அம்மையப்பனை வலம் வந்து அப்பழத்தை தான் பெற்றுக்கொண்டார். 3 முறை வலம் வந்த முருகன் பழம் தனக்கு இல்லை என்று தெரிந்தவுடன் அம்மையப்பனை கோபித்து கொண்டு இனிமேல் இங்கு உங்களுடன் இருக்க மாட்டேன் என்று கூறிக்கொண்டு தன் மயில் மீது ஏறி இப்பொழுது அழைக்கப்படும் திருவாவினன்குடி என்ற இடத்தை வந்தடைந்து அங்கு நிரந்தரமாக தங்கிவிடுகிறார். முருகனின் கோபத்தை தணிக்க ஔவையார் அவர்கள் அவ்விடம் வந்து முருகனை பார்த்து, பழம் நீ அப்பா, ஞான பழம் நீ அல்லவா என்று பாடல் பாடுகிறார். அன்றிலிருந்து அந்த இடம் பழனி என்று அழைக்கப்படலாயிற்று. எனவே பழனி வரும் பக்தர்கள் கீழே திருவாவினன்குடியில் அமைந்திருக்கும் மயில் மேல் காட்சி தரும் குழந்தை வேலாயுத சுவாமி அவர்களை தரிசனம் செய்துவிட்டு பின்புதான் மலையின் மேல் அருள்பாலிக்கும் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமியை வணங்க செல்கின்றனர். பழனி மலை மீதுள்ள எம்பெருமான் ஆண்டவனுக்கு தினமும் 6 கால பூஜை சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முதலில் விஸ்வரூப தரிசனத்திற்கு பிறகு முதல் அலங்கார பூஜையான சந்நியாசி அலங்காரம், அதாவது ஆண்டி அலங்கார பூஜை, 2வது அலங்காரமான வேடர் அலங்கார பூஜை, 3வது அலங்காரம் பாலசுப்பிரமணியர் அலங்கார பூஜை, 4வது அலங்காரமாக வைத்தியகால அலங்காரம், அதாவது உச்சிக்கால பூஜை, அதன் பிறகு 5வதாக ராஜ அலங்காரம், அதாவது சாயரட்ச பூஜை, 6வது அலங்காரம் அதாவது ராக்கால பூஜை, புஷ்ப அலங்காரம் என்ற பெயரில் 6 கால பூஜை முருகனுக்கு சிறப்பாக தினமும் நடைபெற்று வருகிறது. இங்கு தினமும் இரவு 7 மணி அளவில் பக்தர்கள் அனைவரும் கூடி தங்கத்தேர் இழுக்கின்றனர். மலையின் அடிவாரத்தில் வள்ளியம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது. வள்ளியம்மனை வணங்கிவிட்டு பின்பு 2 மலைப்பாதைகள் உள்ளன. ஒன்று யானைப்பாதை, இன்னொன்று படிப்பாதை. யானைப்பாதையில் நடப்பதற்கு எளிமையாக இருக்கும், படிப்பாதை இறங்குவதற்கு எளிதாக இருக்கும். எனவே பக்தர்கள் 2 பாதைகளையும் பயணித்து முருகனை தரிசிக்கின்றனர். படியில் பயணம் செய்ய முடியாத பக்தர்கள் மற்றும் வயதானவர்களுக்கு மின் இழுவை ரயில், அதாவது ட்ரெயின் மற்றும் விஞ்ச் இழுவை இயந்திரம் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே பக்தர்கள் அனைவரும் இந்த வசதியை பயன்படுத்தி முருகனை தரிசித்து அவரின் அருளை பெறலாம். நன்றி, வணக்கம்.